அதிமுகவுக்கு துரோகம் செய்தவர்களை ஆண்டவன் தண்டிப்பார். முன்னாள் அமைச்சர் KA செங்கோட்டையன் பேச்சு. ஈரோடு மாவட்டம் அம்மாப்பேட்டை மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட மாத்தூரில் பேரறிஞர் அண்ணாவின் 116ஆம் ஆண்டு பிறந்த தினத்தை முன்னிட்டு அதிமுக பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு அம்மாப்பேட்டை அதிமுக ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமை தாங்கினார். பொதுக்கூட்டத்தில் சிறப்பு விருந்தினராக கோபிச்செட்டிப்பாளையம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினரும் முன்னாள் அமைச்சருமான KA செங்கோட்டையன் கலந்து கொண்டு பேசினார். அப்போது அவர் பேசுகையில், தற்பொழுது தமிழகத்தில் நடைபெற்று வரும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் அதிமுக அரசால் கொண்டு வரப்பட்ட தாலிக்கு தங்கம், மடிக்கணினி திட்டம், அம்மா உணவகம், பெண்களுக்கு இருசக்கர வாகனம் வழங்கும் திட்டம், ஆடு வழங்கும் திட்டம் போன்ற மக்கள் நல திட்டங்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டு விட்டதாகவும், போக்குவரத்து துறை, மின்சாரத்துறை போன்ற பல்வேறு துறைகள் தற்பொழுது கடும் நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்து வருவதாகவும், மக்களுக்கு போதுமான அளவு போக்குவரத்து வசதிகள் தற்போது கிடைப்பதில்லை எனவும், தமிழகத்தில் சட்ட ஒழுங்கு சீர்கேட்டு உள்ளதாகவும் பேசினார். மேலும் அதிமுகவின் எஃகு கோட்டையாக விலகி வந்த அந்தியூர் சட்டமன்ற தொகுதி கடந்த சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவின் கட்சியில் பதவி சுகம் அனுபவித்தவர்கள் செய்த துரோகத்தால் அதிமுக 1200 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வி அடைந்தது என்றும், கட்சிக்கு துரோகம் செய்தவர்களே ஆண்டவன் தண்டிப்பார் எனவும் கூறினார். 2026ஆம் ஆண்டு மீண்டும் அதிமுக ஆட்சி அமையும் என கூறினார். இக்கூட்டத்தில் தகவல் தொழில்நுட்ப பிரிவு மோகன்குமார், ஒன்றிய செயலாளர் தேவராஜ் நாராயணன், மாத்தூர் ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி பானுமதி குமார், ஆந்தியூர் பேரூராட்சி மன்ற முன்னாள் தலைவர் மீனாட்சி சுந்தரம், குருராஜ், வளர்மதி, தேவராஜ், முன்னாள் ஒன்றிய செயலாளர் செல்வம், மீனவர் அணி செயலாளர் விஸ்வநாதன் மற்றும் கட்சியின் ஒன்றிய நகர கிளை கழக உறுப்பினர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். நாளைக்கு தங்கத்தை வழங்கி 25,000 5000 வழங்கிய வரலாறு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடைபெற்றது. இந்தியாவிலே எந்த மாநிலத்தில் நடைபெற்றிருக்கிறதா? இந்த திமுக ஆட்சியில் நடைபெறுகிறதா? சொல்லுகிறார்களே, வாய்களியே பேசுகிறார்களே. நான் கேட்கிற பகுதி இது என்றைக்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் எஃகு கோட்டையாக திகழ்ந்திருக்கிறதே தவிர சேவல்புறாவை வெற்றி பெற்றோம். இந்த முறை ஏன் என்று சொன்னால், சில சதிகாரம் செய்த சதியின் காரணமாக தோல்வி தழுவியது. நீங்கள் மறந்துவிடக் கூடாது. சதிகாரல் இங்கே இல்லை, நம்முடைய கட்சிக்குள்ளே இருந்தார், மறைந்திருந்தார் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. வெறும் 1200 ஓட்டுகள். நான் அதை வேதனையாக சொல்வதற்கு காரணம், அனுபவித்தவர்கள், சுகத்தை அனுபவித்தவர்கள், சுகமாக வாழ்ந்தவர்கள், கோடிக்கணக்கிலே சம்பாதித்தவர்கள் நம் இயக்கத்திற்கு குழு தோண்டி பிரித்திருக்கிறார் என்று சொன்னால் அவர்களுக்கு இறைவன் தண்டனையை தருவார். நீங்கள் மறந்துவிடக் கூடாது. நான் எல்லாம் சொல்வதற்கு காரணம், நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏன் அன்றைக்கு செய்யவில்லை? எனக்கு 2001 கோபி சட்டமன்ற தொகுதியிலே ரமணியை நிற்க வைத்தேன். அவர் வெற்றி பெறுவதற்காக எங்கள் குடும்பம் அனைத்துமே 100கணக்கான பேர் காரை எடுத்துக்கொண்டு இந்த பயணம்